இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சேல் ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அமேசான்லேருந்து ட்ரெஸ் மாதிரி ஒரு பேட்டர்னாக போயிட்டு இல்லாமல் நம்ம சேனல்லே ஒரு சேஞ்ச் இருக்க மாதிரியான இன்னைக்கு வந்து கிராண்டாக இருக்கிற கிளச்சஸ்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்வேர்லையுமே நல்லா கிராண்டாக இருக்க மாதிரியான கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது இது ஒரு பிராண்டட் இதுதான் ப்ராடக்ட்ஸ் தான். பட் ஸ்டில் இப்போ போயிட்டு இருக்க சேலில் நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல் லைவில் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு 50-80% ஆஃபர் இருக்குது. அதுலேயும் ஹேண்ட் பேக்ஸு, ஃபுட்வேர் கலெக்ஷன் எல்லாம் நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங்கில் நிறைய ஃபுட்வேர் அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் கால் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எத்னிக்காக கிராண்டாக அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ அதுக்கு பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஃபுட்வேர் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டோபியா அப்படின்ற பிராண்டு. ஆக்சுவலி இது வந்து எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே அவைலபிளாக இருக்கும். பட் வந்து இதில் அமேசானில் இப்போது இது வந்து சேலில் நல்ல ஆஃபர் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஆஃபரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஹீல் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி வெஜ்ஜஸில் கொஞ்சம் பாதி தான் இருக்கும். எனக்கு இதான் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹை ஹீல்ஸு, வெஜ்ஜஸ் அதெல்லாம் போட மாட்டேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் போட்டால் வேறு எனக்கு பேக் பெயின், அந்த ஹீல் பெயின்லாம் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஃப்ளாட்டு தான், இதோட ஃப்ளாட்டு தான். பட் இந்த டைம் இது கொஞ்சம் இவ்வளோ இருக்குது, இது ஓகே தான். ஏன்னா பேட்டாலெலாம் இந்த சைஸ் இருக்கும், பட் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது சூஸ் பண்ணேன். பட் இது கொஞ்சம் கிராண்டாக ஃபேன்சியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்களேன், ரொம்ப அழகான பீட் அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்ம கால் அப்படியே வெளியே தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த டிரான்ஸ்பரண்ட்டான இது இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து அந்த பெய்ஜ் கலர்லேயே வந்து வார் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம காலில் எப்படி ஒரு மெஹந்தி வச்சா அழகுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி காலில் மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு அழகாக கிளிட்டராக ஒன்று தெரியும். ஸோ இப்போ ஒரு லெஹங்கா இல்லை ஒரு கிராண்டான ஒரு குர்த்தா, ஒரு சில்க் கவுனு இதெல்லாம் போட்டு இது போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலாக 200 ருபீஸ்க்கு வாங்கின செப்பல், ஒரு ஃப்ளாட்டு தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் இருக்கும், அதுதான் போட்டுட்ருப்பேன். பட் இது வந்து கொஞ்சம் சேஞ்சாக நல்லா இருக்குது. அண்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போட்டு நடக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து நான் 42 வாங்கிட்டனால கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்குது. உங்களோட பர்ஃபெக்ட் சைஸு நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களோட ஹீல் சைஸை மெஷர் பண்ணி அதிலே சைஸ் சார்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜூக்கோட இந்த பெலிஸ். இப்போலாம் வந்து ஜூக் கால் வந்து நான் டெடிக்கேட்டாக ஷேர் பண்ணுறதே இல்லை. இது வந்து பயங்கர ஒர்க் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இது வாங்கினப்போ இதோட சைஸ் பத்தவே இல்லை, லைக் பெருசாக இருந்துச்சு, யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இதோட சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்தளவுக்கு கால் பெருசாகிடுச்சு போல் தெரியுது. ஆனால் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா ரொம்ப ஃபால்ஸ் வச்சு, அதாவது லைக் நூலாக இருக்கும்ல அந்த பார்டரில். ஸோ அந்த மாதிரிலாம் சாரீஸ் வேர் பண்ணிங்கன்னா இந்த செப்பல் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அவ்வளோ அழகான கிராண்டான பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிசப்ஷன்லலாம் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு அந்த ஸ்ரவானிக்கு வந்து கொடுப்பாங்கல்ல ஒரு ஷூ மாதிரி, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இது இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணி நல்லா கிளிட்டராக சூப்பராக இருக்கும். பட் தர கூட்டுற மாதிரி ஒரு ஃப்ளோயியான கவுன் லைட் ஃபேப்ரிக்கில் இல்லை லைட் த்ரெட் ஒர்க் இருக்க மாதிரி போட்டிங்கன்னா இழுத்துரும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட் போட்டு சில்க் கவுன், சில்க் குர்த்தாலாம் போடுறோம் அப்படின்னா இது வேறு லெவல், ஒரு மாதிரி பயங்கர யூனிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் காலேஜ்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா இது சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இன்னும் எல்லாத்துக்கும் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் காலேஜ்லலாம் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன் இந்த செலிப்ரேஷன் இனி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணலைன்னா கூட நம்ம போகிற காலேஜ் ஆஃபீஸில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு அழகான அவுட்ஃபிட் கூட பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போலாம் நான் இது மாதிரி போடுறதே இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளாட்டானது தான். நான் சூஸ் பண்ணது எல்லாமே ஹீல் இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும், கலண்டு போகாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க செப்பல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலண்டுட்டு போயிடும். இது மட்டும் இல்லை அப்படின்னா, ஸ்ட்ராப் இல்லைனா. பட் இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வித் ஸ்ட்ராப்போடு வருது. நல்லா ஒரு லைட்டான கலர், ஃபேன்சியான கலர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம்ம ஷிம்மராக மினுமினுன்னு ஒரு பக்காவாக இருக்கும், ஒரு ஃபேன்சியாக இருக்கும். அந்த எத்னிக் பேட்டர்னுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது. சேம் பிராண்ட், ஷூட்டோபியான்ற பிராண்ட் தான். ஸோ இதில் தான் வந்து இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஹீல் இருக்க மாதிரியும் இருக்குது, வெஜ்ஜஸ் மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்குன்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனாலேயே வந்து நான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்த தொட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது அழுக்காகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த க்யூட் போவோட சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, க்யூட்டாக இருக்கிற மாதிரி எல்லா கவுன்ஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷவானா பிராண்ட்லேருந்து அவ்வளோ அழகான யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. பட் வந்து அதில் என்னென்னா எனக்கு சைஸ் எதுவுமே பத்தலை, அதனால் நான் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டால் மாதிரி இருக்க கவுன் ட்ரெஸ்ஸஸ்
கூடலாம் இந்த போ வச்ச இந்த இது பேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது 41 தான், சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சஸ், நல்லா கிராண்டான கிளச்சஸ், இந்த குட்டியான ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாவி பிராண்ட்லேருந்து. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கிளச் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கலாம். நிறைய வீடியோஸ்னால் நான் கேஷுவலாக ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் சென்னையில் செகண்ட் வீட்டில் இருந்தப்போ நான் வாங்கினேன். சென்னையில் நான் ஃபஸ்ட் வீட்டில் இருந்தப்போ வாங்கினது. இப்போது நான் அதுக்கப்புறம் இது 4வது வீட்டில் இருக்கேன். ஸோ அத்தனை வருஷமாக இது வந்து பார்த்திங்கன்னா செயின் கூட இன்னும் கருத்து போலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அரௌண்ட் 300-400 தான் வாங்கியிருப்பேன். இன்னும் அந்த கிளிட்டராக ஷிம்மராக இது வந்து எனக்கு ரொம்ப லக்கி வேறு. அண்ட் வந்து நான் வெளியவும் எடுத்துகிட்டு போவேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து வீட்டில் மணி ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிளிட்டராக அழகாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் அந்த மாதிரி போட்டதில்லை செயினோட, ஸ்லிங்கோட. ஏன்னா அந்த ஸ்லிங் வந்து கழட்டு வந்துடும். கையில் வச்சுக்கிறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். நிறைய நான் ரேண்டமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கிராண்டான பார்ட்டி வியர் கிளச்சஸ், ஹேண்ட்பேக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பாருங்களேன், கிளிட்டராக செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்ட். ஆக்சுவலி இது என்ன பிராண்ட்னே தெரியல, இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. லாவி பிராண்ட்லேருந்து இப்போ சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளிட்டராக தெரியுதா, ஒரு மாதிரி ஷைனிங்காக. பட் அது வந்து கோல்டன் கலர், இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் மிக்சடாக ஒரு கலர். அண்ட் இந்த மாதிரி இதில் கிளச்சு அந்த ப்ரெஸ் பட்டன் இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாரிக்கெல்லாம் போட்டு இது இப்படி வச்சுட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரிட்டியாக இருந்தது. நல்லா உள்ளே ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து சுருக்கு பை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டியான இதாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்படி ஒரு டைம்லாம் மாஸ்க் போட்டுட்ருந்தோம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து அதுலேயே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணி இங்கே பாருங்களேன், பீடெல்லாம் வச்சு ஒரு இது இங்கே வந்து அப்படி சுருக்கு பை மாதிரி போட்லி பேக். இது நல்லாயிருக்கும். கிராண்டாக சாரீலாம் வேர் பண்ணி இதை வச்சுக்கிட்டிங்க, ஏதாவது வெட்டிங் ரிசப்ஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.